வணக்கம் மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வெடியை போட்டிருக்கார். ஒரே ஒரு வெடியை மட்டும் கொளுத்தி பிக் பாஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போட்டார். இப்போ அந்த ரெண்டு பக்கமும் டமால் டிமில்ன்ற மாதிரி வெடிக்குது. அதுதான் அந்த ப்ரோமோவில் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. என்ன டாஸ்க்குனா, ஸோ அந்த கோல்டு ஸ்டார், ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும் அந்த கோல்டு ஸ்டார் இருந்தது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு வீட்டுக்கும் காமனாக கோல்டு ஸ்டார் ஆன் பண்ணலாம், நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மற்ற ஹவுஸ் மேட்சை விட நான் எப்படி இந்த வீட்டில் சிறந்தவராக இருந்திருக்கேன், எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை வாதாடணும். எல்லா ஹவுஸ் மேட்ஸை கம்பேர் பண்ணி வாதாடி யாரோட வாதம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு கோல்டு ஸ்டார் கொடுக்கப்படும் நினைக்கிறேன். ஸோ இதில் ஜட்ஜஸாக என்ன அப்படின்றது நமக்கு ப்ரோமோ பார்க்கும்போது எந்த க்ளூவும் கிடைக்கல. இது ஒரு பக்கம் இருக்கா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே பிக் பாஸ் வீட்டரும் சரி, குட்டி பாஸ் வீட்டரும் சரி, எல்லாரும் அவங்களோட என்டர்டைன்மெண்ட் பண்ணது இது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வராங்க வேறு லெவலான ஒரு பிளேயர் வந்து மாயா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் காசிப்பு அதிகமாக பேசின ஒரே ஆள் நான் தான் அப்படின்றத அப்படியே நிலைநாட்டி பேசுகிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டு, நம்ம காசிப் பேசுகிறதே ஒரு தப்பு, அதை வேற ஒரு சபையில் வந்து பேசி ஒரு நியாயப்படுத்துகிற பற்றியா வேற லெவல் மாயா, நீ அந்த இடத்துல நீ இருக்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் நம்பர் 1 மாயாது. நம்பர் 2 யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷ்ணு வராரு. நான் நிறைய பேர் முடிஞ்சாடி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவோட டைலாக் இருக்குது. ஸோ அவர் புரிஞ்சு பேசுவார். அவர் என்ன பேசுகிறாருன்றது அவருக்கே புரியாது. இதில் மற்றவங்களுக்கு எப்படி புரிய போகுதுன்றது தெரியல. அவர் ஒரு கேரை பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. சண்டை மட்டும் பூட்டி விடுறாருன்றது மட்டும் தோணுதே தவிர அவர் இப்போ இந்த வீட்டில் பொருட்டாவே மதிக்கிறது இல்லை அப்படின்றது தான். மூணாவது, நான் ஐஷு விட நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்கள் பூர்ணிமான்னு சொல்கிறாங்க. என்னது, அந்த ஊர்கேள்வி கூட உட்காந்து கதை பேசின்னு இருப்பே அதுதானே பண்ணியிருப்பீங்க, ஊர்கேள்வி உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்களா அதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு சில டாஸ்க்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஐஷுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. உங்களெல்லாம் மாயா கூட சேர்த்து இந்த வீட்டில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ ஐஷு தரமான பாயிண்ட் சொல்லுங்க, நான் ஒரு நல்ல பொண்ணு அதனால நான் நல்லா பண்ணியிருக்கேன்லாம் இப்படிலாம் பேசாதீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஐஷு ஒரு மொக்கையை போட்டு விட்டுறாங்க ஒரு பக்கம் பூர்ணிமாவுக்கு. இது ஒரு பாயிண்ட்டு. நாலாவதாக வந்து, எனக்கெல்லாம் சண்டை போட்டு விளையாடணும்னு அவசியம் இல்லைப்பா, சண்டை போடாமல் என்னால் இந்த வீட்டில் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி யுகேந்திரன் பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் அவர் தரப்புலேருந்து அவரோட இன்ட்ரெஸ்டிங் கேம் பிளே எதுவுமே வெளியே வரல. ஸோ சமைக்கிறது இதெல்லாம் இருந்தார். பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவரோட கேம் பிளே வெளியே வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா பாட்டு மட்டும் தான் வருது, கேமே வரல. சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் ஐயா அப்படின்ற மாதிரி இருக்குது. கடைசியாக வந்து ஜோவிகா மேடம் பேசுகிறாங்க. ஜோவிகா மேடம் என்னென்னா, நான் வந்து சண்டையிலும் இருக்கேன், ஃபன்னிலும் இருக்கேன், தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுறது இருக்குது. ஸோ அப்போ தான் விசித்திர ஒரு பாயிண்ட் கேட்குறேன், நீ வேணுத்துட்டே எல்லாத்தையும் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதைத்தான் நானும் சொல்கிறேங்க. தெளிவாக பிளான் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் எனக்கு லைம் லைட் வேணும், ஃப்ரேம் வேணும் அப்படின்றத பிளான் பண்ணி வந்திருக்காங்கன்னு தான் ஜோவிகான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோவை பற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஸோ நைட்டு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் கிடைக்கும். இத்தனை பேர் சண்டை போடும்போது கண்டென்ட் வராமையாக இருக்கும். மாற்றி இது பண்ணும்போது நமக்கு வீடியோஸ் வரும். பட் இது பார்க்கறதுக்கு ஆள் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.